டாக்டரின் ஆஃப் பிளஷர். ஸோ டாக்டரின் ஆஃப் பிளஷர் அப்படிங்கிறது என்ன? விருப்பத்தின் அடிப்படையில ஒருத்தவங்களை வந்து வேலையை வச்சிருக்கிறதும் வேலையை விட்டு நீக்கிறதும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ டாக்டரின் ஆஃப் பிளஷர்ங்கிறத யார் வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸா வரக்கூடிய இந்த சிவில் சர்வன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றதும் நீக்கிறதும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் கிட்ட தான் இருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னா யாருன்னா, ஒன்னா பிரசிடென்ட் யூனியன் கவர்மெண்ட் லெவல்ல, இல்லையா கவர்னர் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல. ஸோ இந்த கவர்னரும் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்றதும் சரி, ஒரு பர்சனை நீக்கிறதுக்கும் சரி என்னென்ன பவர் இருக்கு, அந்த பவர் இருக்கு. எந்த ஒரு காரணமும் இல்லாம அவரை வந்து அவருடைய பவரை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டாக்டரின் ஆஃப் பிளஷர்னு சொல்லி சொல்றோம். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட் ஹேஸ் த பவர் டு டெர்மினேட் அ பப்ளிக் ஆர் சிவில் சர்வெண்ட் அட் எனி டைம் வித்தவுட் கிவிங் நோட்டீஸ் ஆர் டெர்மினேஷன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து டாக்டரின் ஆஃப் பிளஷர். எந்த ஒரு காரணமும் முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. காரணமும் சொல்லாம ஒருத்தவங்களுடைய பதவியிலிருந்து அவங்கள நீக்கிறாங்க, அந்த நீக்கிறதுக்கு பேர் தான் வந்து டாக்டரின் ஆஃப் பிளஷர் அப்படிங்கிறது. அப்ப யாரோட பதவியிலிருந்து நீக்குவாங்கன்னா, பிரசிடென்ட்டோ கவர்னரோ, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டா இருந்துகிட்டு வேற எக்ஸிக்யூட்டிவ்ஸோடைய பதவியில இருந்து அவங்க நீக்கிறாங்க அப்படின்னா இது டாக்டரின் ஆஃப் பிளஷர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்கள வந்து இந்த டாக்டரின் ஆஃப் பிளஷர்ங்கிறதுக்கு நான் சொன்னதுதான் வந்து மீனிங். உலக லெவல்ல வந்து யூகேல சரி இல்ல வேற நாடுகள் இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது இதுல அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கண்டிஷன்ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை அப்படியே டீட்டெயிலா ஃபாலோ பண்ணலாம். முதல்ல டாக்டரின் ஆஃப் பிளஷர் மூலியமா பிரசிடென்ட் வந்து யாரை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனியன் கவர்மெண்ட் லெவல்ல பிரசிடென்ட்டுக்குள்ள பவர் நம்ம பார்ப்போம். கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்றதும் பிரசிடென்ட் தான், அதே மாதிரி அவரை நீக்கிறதும் பிரசிடென்ட் தான் ஆர்டிகல் 155 மூலியமா. அடுத்து சிவில் சர்வெண்ட், அவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க ஆர்டிகல் 310 மூலியமா சில பேரை சொல்றாங்க. டிஃபென்ஸ்ல, அப்புறம் சிவில்ல, ஆல் இந்தியா சர்வீஸ்ல, டிஃபென்ஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸ், ஆல் இந்தியா சர்வீஸ், இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்தியாவுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க. அப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 76 மூலியமா இவர். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்டர் ஆர்டிகல் 75. ஸோ இந்த நான் சொன்ன இந்த பர்சன்ஸ் எல்லாருமே பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் வரைக்கும் தான் இருப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு வந்து இவங்க இருக்கணும், இந்த பதவியில இவங்க இருக்கணும்னு சொல்லி தோணலை அப்படின்னா டைரக்டா நீக்கிடலாம். இந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தவிர்த்து மித்தவங்க எல்லாத்தையுமே வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் மூலியமா நீக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சோசியல் செக்யூரிட்டி, ஸ்டேட் செக்யூரிட்டிக்காக ஒரு தேவைப்படுது அப்படின்னா காரணமே சொல்லாம அவங்க நீக்க முடியும். மற்றபடி அவங்களுக்கு காரணம் சொல்லணும். அவங்களுக்கு வந்து ஃபேர் ஹியரிங், அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஏன் உங்களை நீக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஒரு கேள்வி மாதிரி கேட்டு அவங்க பதில் சொல்றதை பார்த்துட்டு அவங்களை நீக்கணும் அப்படிங்கிறது பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அது பிளஷர் ஆஃப் கவர்னர். கவர்னருக்கான பிளஷர் என்ன? நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க யூனியனுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், கவர்னர் அப்படிங்கிறவங்க அந்தந்த மாநிலத்துக்கான ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். ஸோ கவர்னருக்கான பிளஷர் பவர் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபென்ஸ் சர்வீஸ், சிவில் சர்வீஸ், ஆல் இந்தியா சர்வீஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக யாராவது ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த சிவில் சர்வீஸை அதே சேம் ஆர்டிகல் 310 மூலியமா பிளஷர் ஆஃப் கவர்னர் மூலியமா கவர்னர் வந்து பதவி விட்டு நீக்க முடியும். அப்புறம் சிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் லெவல்ல அண்டர் ஆர்டிகல் 164 மூலியமா கவர்னரால அவங்க பதவி விட்டு நீக்க முடியும். அடுத்து அட்வொகேட் ஜெனரல் ஃபார் ஸ்டேட், இவரை வந்து ஆர்டிகல் 165 மூலியமா பிளஷர் ஆஃப் கவர்னர் வரைக்கும் அவர் இருப்பாரு, அப்புறம் பதவி விட்டு நீக்க முடியும் கவர்னர்னால. ஓகே, இந்த பதவி விட்டு நீக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. பதவி விட்டு நீக்காதவங்க வேற யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. சில பேர்த்த வந்து என்னதான் ஆனாலுமே பிளஷர் ஆஃப் கவர்னருடையோ பிரசிடென்ட்டுடையோ பிளஷர் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுடைய இல்ல கவர்னருடைய பிளஷருக்கு தான் ஒர்க் செய்வாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆர்டிகல் 148 மூலியமா அவங்களுக்கான பவரையும் ரிமூவலுக்கான ப்ரொசீஜரையும் சொல்லியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து இம்பீச்மெண்ட் பண்ற மாதிரி தான் இவர் வந்து 6 இயர்ஸ், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலுக்கு வந்து 6 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து 58 இயர்ஸ் வரைக்கும் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். இது தனியா வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலுக்காக.
சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கும் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் இம்பீச் ப்ராசஸ் மூலியமா தான் வந்து நம்மளால அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இது ஆர்டிகல் 124 ஆர்டிகல் 218 தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்கு. அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஆர்டிகல் 324 கிளாஸ் 5 மூலியமா இவரை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கு. இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுடைய இல்ல கவர்னருடைய ப்ளஷருக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு சொல்லி ஸ்டிப்புலேட்டட் இயர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டிப்புலேட்டடா இந்த மாதிரி தான் அவங்களை நீக்கணும்னு சொல்லிட்டு சில ப்ராசஸ் இருக்கும். அப்படிதான் அவங்களை நீக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த சொன்ன இல்லைங்களா, இந்த விஷயத்துக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்க கொடுத்துருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 311 இது இவங்களை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது டாக்டர் ஆஃப் ப்ளஷர் மூலியமா இருக்கு அப்படிங்கிறனால எப்படி வேணா அவங்க கொடுக்கல அப்படின்லாம் கிடையாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் அப்புறம் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க கொடுக்கணும். இவங்க இப்போ இந்த மாதிரிலாம் ஏன் அவங்க தூக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு அப்பதான் அவங்க பதவி விட்டு தூக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 311 மென்ஷன் பண்ணியிருக்காங்க.